ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஐ திங்க் ஒரு 18 இயர்ஸ் 18. அந்த கேப் பீரியட் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட திருப்பியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் உங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ அது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது? என்ன ஒரு கான்ஃபிடென்ட் திருப்பியும் ஓடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கேருந்து அம்மாக்கு வந்தது? ஆக்சுவலி அத சொல்லணும்னா, அது ஒரு பெரிய கதையா தான் சொல்லணும். ஆ என்னன்னா, இந்த லைஃப் வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆனது 80ஸ்ல. அதுக்கப்புறம் அப்படியே அவர் என்ன சொன்னாரு, "நடிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் குழந்தைங்கள்லாம் ஆயிட்டாங்கன்னா, அப்புறம் எதுக்கு நடிக்கணும்? வேண்டாம்." அப்படி சொல்லி என்ன வீட்லயே இருக்க வச்சாங்க. அப்புறம் 97ல தான் என்னால முடியல. ஏன்னா, அவர் ரொம்ப சிக்கான டைமா இருந்தது. எனக்கும் வந்து ரொம்ப கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததுனால, திரும்ப நடிக்க வரலாம் அப்படின்னு. ஆனா, அதில நெறைய போராட்டங்கள் எல்லாம் கடந்து தான் நான் வந்தேன். இந்த மறுபடியும் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வர்றது. நெறைய போராட்டங்கள் எல்லாம் கடந்து, நடிக்க முடியுமா? வாய்ப்பு கிடைக்குமா? ஏன்னா 18 வருஷம். ஏன்னா லாஸ்ட்டா நான் பண்ணது நெஞ்சத்தை கிள்ளாதே படம் 79ல பண்ணேன். 80ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. 80ஸ்ல எனக்கு கல்யாணமும் முடிஞ்சதுனால, என்னால அதுக்கப்புறம் என்ன யாராவது நினைவு இருக்குமா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட்லயே இருந்தது. ஆனாலும் நான் திரும்பி வரும்போது எனக்கு மோஸ்ட் வெல்கம் பண்ணி தான் எல்லாருமே எனக்கு ஒரு மதர் ரோல் குடுத்தாங்க. அப்படி திரும்ப நான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துடுறேன். இப்போ சீரியல்ல நான் நெறைய நடிச்சிட்டு இருக்கேன். அது வந்து எல்லாமே கடவுளுடைய ஒரு பெரிய ஒரு கிஃப்ட்டா தான் நான் நெனச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எது கிடைச்சாலும் அது எல்லாமே கடவுளுக்கு தான். அப்படிதான் நான் நெனைக்கிறேன்.